ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 49வது வசனம். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். அன்புடன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானோ என்னை அனுப்பின பிதாவை கனம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், அவர் நினைத்ததை நான் பூமியிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன், அவருக்கு நான் சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனா அதே சமயத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக மறிக்க வந்திருக்கிறேன், உங்களுடைய பாவத்தை போக்க வந்திருக்கிறேன், தேவனுடைய மைந்தனாக இருந்தும் நீங்கள் என்னை கனவீனப்படுத்திக் கொண்டு இருக்கிறீங்க. அது அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இயேசுநாதனை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கனவீனப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கனப்படுத்துவது இல்லை. இன்னைக்கு தேவனுடைய சபையில ஒரு கனம் கிடையாது, பிரசங்க பிறந்த ஒரு மதிப்பு கிடையாது. யார் வேணாலும் போனா எப்படி வேணாலும் இருக்கலாம்னு அதை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஒரு கனப்படுத்தாமல் இருக்கிறீர்கள். நிறைய கிறிஸ்தவ சபையில இன்னைக்கு எப்படி இருக்குது? சபையில பிரசங்க யார் வேணாலும் ஏறிக்கலாம், அங்க போட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம், அங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய சபைகள் போயிருக்கு. யாரையும் பழி சொல்லல, உங்களுடைய தயவாய் கேட்கிற முதல்ல அவரை கனப்படுத்துகிற இடத்தை அதை மதிக்க கற்றுக் கொள்ளுங்க. இன்னைக்கு புறதாரிகள் போய் நான் ஒரு இந்துமா இருந்து ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். ஆனா அந்த இந்துக்களுடைய கோயில்ல சிலை மட்டும்தான் இருக்கும், உயிர் இருக்காது, சிலை மட்டும்தான் இருக்கும். அந்த சிலை இருக்கிற இடத்துல அத்தனை மதிப்பு கொடுக்குறாங்க. ஜீவனோட தேவனே இருக்கிறார், அவங்க மதிக்கலாம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், கனவீனப்படுத்துகிறீங்க. அப்புறம் அவர் வசனத்தின்படி வாழ்றதுக்கு உதாசனப்படுத்துறீங்க. எல்லாரும் அவர் வசனத்தை கேட்கறீங்க, பேசுறீங்க, எல்லாம் நடக்குது, அடுத்தவங்க வாழணும்னு நினைக்கிறீங்க, தான் வாழ்வதில்லை. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நீங்க வசனத்தின்படி வாழாம உங்க போதகத்தை கேட்கறவங்க யாரும் வாழ மாட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நற்கிரை இல்லாம இருக்குது, வசனத்தின்படி வாழாம இருக்கிறீர்களே. அதனால முதல்ல நாம் வசனத்தின்படி வாழ்ந்தால் நம்மளுடைய சாட்சிகள் மற்றவர்களை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக அதை வாழ்க்கையில நிறைவேற்றிக் கொண்டு முதல்ல மாறுங்க. மற்றவங்க நீ மாறு சொல்வதற்கு முதல்ல நாம மாறுவோம். நாம மாறி நாம இந்த வசனம் தேவனை கனப்படுத்தி வாழ்ந்தா மற்றவங்க கனப்படுத்த முடியும். நான் ஒவ்வொருக்கும் சொல்லுகிறேன், பிரசங்க பீடம் என்பது தேவனை கனப்படுத்துகிற இடம், சபை என்பது தேவனை கனப்படுத்தவரை போற்றுகிற இடம். அந்த மாதிரி அவர்களுக்கு மகிமையாய் இருக்க எல்லாரும் வகைப்படுகிற பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையும் நடக்கைகளையும் நாங்க செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாருமே மனம் திரும்பி சபைகளை கனப்படுத்தி அந்த சபையை பிரசங்க இடத்தை கனமாய் வைப்பீங்கன்னா அது நிச்சயமாய் கர்த்தருக்கு மிகப்பெரிய மகிமையா இருக்கும். இந்த வேதத்தை உங்களுக்கு பிரியமா இருக்கு நம்புகிறேன்.